அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அன்-நாஸிஆத் தொடர். இறை தூதுக்கு எதிரான நிலைப்பாடு. ஒரு வரலாற்று நிகழ்வு. ஹல் அத்தாக்க ஹதீசு மூசா. மூசாவின் செய்தி உமக்கு எட்டியதா? இது நாதாஹு ரப்புஹு பில்வாதில் முகத்தசி துவா. துவா என்ற புனித சமவெளியில் வைத்து அவரது இரட்சகன் அவரை அழைத்தான். இதுஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. ஃபிர்அவுனிடம் செல்வீராக, அவன் வரம்பு கடந்த போக்குடையவனாக உள்ளான். ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதக்ஷா. நீர் தூய்மை பெற வேண்டுமா? உமது இரட்சகனிடம் செல்ல நான் வழிகாட்டட்டுமா? அப்போது நீர் இறை பயத்தை உணரலாம் என அவனிடம் சொல்வீராக. ஃபஅராஹுல் ஆயத்தல் குபுரா. மூசா அவனுக்கு அந்த மிக பெரும் அத்தாட்சியை காட்டினார். ஃபகதப வஅஸா. எனினும் அவன் அதனை பொய்யெனச் சாடி மாறு செய்தான். சும்ம அதுபர யஸ்ஆ. பின்னர் திரும்பிச் சென்று பல முயற்சிகளில் ஈடுபட்டான். ஃபஹஷர ஹனாதா. ஃபகால அன ரப்புகுமுல் அஅலா. மக்களை ஒன்று திரட்டி அழைத்து, நானே உங்கள் அதி உயர்ந்த இரட்சகன் கடவுள் என்றான். ஃபஅஹதல்லாஹு நகாலல் ஆஹிரதி வல் ஊலா. எனவே அல்லாஹ் அவனை மறுமை தண்டனை மூலமும் உலகத் தண்டனை மூலமும் பிடித்தான். இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன் லிமன் யக்ஷா. நிச்சயமாக பயப்படுவோருக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. இப்பகுதி இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிர்அவுனுக்கும் இடையிலான போராட்டத்தை சுருக்கித் தருகிறது. இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகாரம், பணம், ஆள்பலம் எதுவுமற்று வெறும் கையுடன் நின்றார். ஆனால் ஃபிர்அவுனிடம் எல்லா வகையான பணமும் இருந்தது. எனினும் அவன் தோற்று போனான். இந்த வரலாற்று பாடம் பய உணர்வு கொண்டோருக்கானது என்று கூறி இப்பகுதி முடிவடைகிறது. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்றே வெறும் கையுடன் போராட்டத்தை தொடங்குகிறார்கள். அதிகாரம், பணம், சமூக அந்தஸ்து அனைத்தையும் கொண்ட அந்த சமூகத்தின் மேல்மட்டத்தினர் அத்தூதரை கடுமையாக எதிர்த்து நிற்கிறார்கள். இந்நிலையிலேயே சூரா இறை தூதர்களை எதிர்த்தவர்கள் வெற்றி பெறுவதில்லை என்பதை உணர்த்த இந்த வரலாற்று உதாரணத்தை முன்னிறுத்துகிறது. இந்த வகையில் இவ்வரலாற்று நிகழ்வு மக்காவின் எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைகிறது. இக்கால பிரிவிலும் ஃபிர்அவுனியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைவருக்கும் அது உதாரணமாகிறது. இறை தூதருக்கும் அவரை போன்றே சத்தியத்திற்காக உழைப்போருக்கும் ஓர் ஆறுதலாகவும் நம்பிக்கையூட்டலாகவும் இது அமைகிறது. ஏற்கனவே சூரா மறுமை நாள் நம்பிக்கையை எதிர்த்து அதனை பரிகசித்தமையை விளக்கியது. அவ்வாறே இப்பகுதியை அடுத்துள்ள சூராவின் பகுதிகளும் மறுமை நாளையே விளக்குகிறது. இந்நிலையில் இவ்விடத்தில் இப்பகுதி வருவதன் காரணம் என்ன? இக்கருத்து தொடர்ச்சியில் இது வருகிறது என்பதை கவனத்திற்கொள்ளல் அவசியம். சூராவின் முதற் பகுதி மறுமை நாளை சொல்லி அதனை எதிர்ப்போர், பரிகசிப்போர் பற்றி விளக்கியது. எதிர்ப்பவர்கள் நியாயமானதொரு கருத்து பரிமாறலுக்கு வரவில்லை, கண்மூடித்தனமாக எதிர்த்தார்கள். அவர்களது அடிப்படை நிலைப்பாடு இறை தூதை எதிர்த்தலாகவே அமைந்திருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நேர்மையையும் உண்மையையும் ஏற்றுக்கொண்டு, ஆனால் அவர்கள் இந்த விடயத்தில் ஏதோ ஒரு நியாயத்தால் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பின் அவர்களது வாதம் இவ்வாறு அமைந்திருக்காது. கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அவர்கள் வாதிட்டிருப்பர், அல்லது பலர் செய்தது போன்று நடுநிலைமை வகித்து ஒதுங்கியிருப்பர். அவர்கள் இறை தூதரையே மொத்தமாக மறுத்தார்கள். அந்த மறுப்பின் ஒரு அம்சமாகவே மறுமை பற்றிய மறுப்பு காணப்பட்டது. இன்னொரு வகையில் சொன்னால், இறை தூதை மறுக்க ஒரு சாதனமாக அவர்கள் மறுமை பற்றிய சிந்தனையை கொண்டார்கள். இக்கருத்தை அல் குர்ஆன் விளக்குவதனை கீழே அவதானிப்போம். நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறந்து முழுமையாக சிதைந்து சிதறி போனதன் பிறகும் ஒரு புதிய படைப்பாக எழுப்பப்படுவீர்கள் என சொல்லும் ஒரு மனிதனை உங்களுக்கு நாம் அறிவிக்கட்டுமா? 34வது அத்தியாயம் 7வது வசனம். இந்த பின்னணியில்தான் மறுமை நம்பிக்கையை விளக்கியதை அடுத்து இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படும் இப்பகுதி வருகிறது. இனி இவ்வசனங்களை விரிவாக விளங்க முயல்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.